வணக்கம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக இப்போ பிசிஏ ஆல் பார் இந்தியா எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இப்போ 19 எக்ஸாம் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 8வது எக்ஸாம் முடிஞ்சுது. இப்போ 19வது எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் மேலே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல அது கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஐபி 19 அதாவது 19 அதனுடைய லிங்க்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே எப்போ எக்ஸாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டவுன்லோட் பிடிஎஃப்பும் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா சைட்லேருந்து அடுத்ததுக்கு அப்படியே ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா இதில் அப்படியே ஓப்பன் ஆகும். இதில் போனீங்கன்னா எப்போ டேட் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிற விளக்கம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கட்டி நல்லபடியாக படித்து வரலாம். இது ஒவ்வொரு முறையும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு இதில் வரும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வக்கீலுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்டேட்டை இதில் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமான தளமாக இருக்கும். அப்போது இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிசிஐயில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படிலாம் அப்ளிகேஷன் பண்ணுறாங்கிற விஷயத்தை அவங்களே சொல்லியிருப்பாங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, இதில் போய் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் எப்போ கொடுத்தாங்கன்னா செப்டம்பர் 3 வந்துருச்சு. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 10 ஆகி போச்சு. செப்டம்பர் 3 அப்ளோட் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட் அக்டோபர் 25 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 28க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் ஆன்லைன் ரிலீஸ் அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 18, 2024 வருமாமா. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நவம்பர் 24, 2024 வருமாமா. சரிங்களா, நவம்பர் 24 எக்ஸாம் சொல்லி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபியூச்சரில் ஏதாவது மாற்றுறாங்களாங்கிறது இப்போ தெரியாது. அது போக பார்த்திங்கன்னா மார்க் நல்லா பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு. அதாவது 45% இருக்கணும். ஜென்ரல் அண்ட் ஓபிசி அந்த கேட்டகரிக்கு 45% இருக்கணும், 45% இருக்கணும். அதர் இப்போ அது எஸ்சி எஸ்டி இருக்காங்களே அவங்களுக்கு 40%. சரிங்களா, கேட்டகரி எஸ்சி எஸ்டி அதுபோக டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஊனமுற்றவங்க மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு 40% எக்ஸாமில் மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கிங்க, மிஸ் பண்ண வேண்டாம். அதுபோக நம்ம சேனலில் மை லீகல் பார்க் அப்படிங்கிற சேனலில் பார்த்திங்கன்னா லீகல் சம்மந்தமான விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய விஷயத்தை போடுறோம். அது பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். யாருக்காவது அது வேணும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தி நீங்கள் நன்மை அடைஞ்சிக்க முடியும். இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க போகிறோம். மற்றபடி எங்கள் லீகல் டீமோட நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான அட்வொகேட் ரிலேட்டடாக ஏதாவது உதவி வேணும், கோர்ட் சம்மந்தமான விஷயம்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கேஸ் நடத்துறது எல்லாமே. ஸோ இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்க்குறது ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த எந்த வக்கீல்கிட்ட நீங்கள் போகணுங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் போய்க்க முடியும். ஸோ வக்கீல் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல இதை பார்த்துக்குங்க. மற்ற பொதுமக்களுக்கான விஷயத்தெல்லாம் அடுத்து நம்ம செய்வோம். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துங்க. லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லபடியாக படித்து முன்னேற்றம் அடையுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.